ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல தேவகுமாரர், ராட்சதர்கள், மனுஷகுமாரத்திகள் என்று இந்த மூவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் பாவம் செய்தார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவது முக்கிய குறிப்பு, இவருடைய பாவங்களினால் பூர்வ உலகமும் பெரும் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்ட என்ற குறிப்பும் அதில் அடங்கியிருக்கிறது. இந்த பதிவில இவர்கள் யார், என்ன பாவம் செய்தார்கள், தேவனுடைய கோபம் ஏன் இவர்கள் மேல் பற்றி இருந்தது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது, தேவகுமாரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு முன்பு அந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவென்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. இதுல தேவகுமாரர் யார்? படித்த உடனே, அந்த வசனத்தை படித்த உடனே நமக்கு வரக்கூடிய தேவகுமாரர் யார், மனுஷ குமாரத்திகள் யார் என்கின்ற கேள்வியோட இந்த விவாதத்தை நாம் கேள்வி பதில் முறையில நாம் கற்றுக்கொள்வோம். இந்த தேவகுமாரர்கள் என்பதற்கு பல கருத்துக்கள் உள்ளன. அவர்கள் தேவதூதர்கள் தான் என்கின்ற ஒரு கருத்து, ஒரு கூட்டத்தை சொல்கிறார்கள். இல்லை, அவர்கள் சேத்தின் சந்ததி என்று மற்றொரு பிரிவினர் வாதாடுகின்றனர். ஏன் இந்த விவாதம் என்றால், ஆதாமனுடைய மகன் ஆபேல் கொல்லப்பட்ட பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு சேத்து பிறக்கிறார். இவருடைய சந்ததியில் வருகிற யோனோஸ் என்கிறவர் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார் என்று கருத்துக்கள் வருவதனால சேத்தின் புத்திரர்கள் தான் அந்த காலங்களிலே தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்ற ஒரு கருத்து வருகின்றது. சரி, இந்த விவாதம் சரிதானா என்பதை நாம் அடுத்ததுல நாம் பார்ப்போம். சரி, முதல்ல இந்த எபிரேய வார்த்தை எப்படி இருக்கு என்று பார்ப்போம். இந்த தேவகுமாரர் அல்லது தேவபுத்திரர் என்று நாம் யோபு புத்தகத்திலையும் நாம் படிக்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அப்படி என்றால் எபிரேய வார்த்தை இந்த இரண்டு புத்தகத்திலும், யோபு 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம், அதிலே வருகிற தேவபுத்திரரும் என்பதும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வருகிற தேவகுமாரரும் ஒருவர் என்று எபிரேய அந்த மொழியில இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது பென் எலோகிம் என்கின்ற எபிரேய வார்த்தை தான் இரண்டு அதிகாரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவகுமாரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவதூதர்கள் என்று மொழியின் அடிப்படையில ஒரு குறிப்பினர் வாதாடுகின்றனர். மற்றபடி பல வேத பண்டிதர்கள் விளக்கம் என்ன என்றால், இல்ல, தேவபுத்திரர் என்று யோபின் புத்தகத்திலே சொல்லப்பட்டது, அது ஒருவேளை தேவபுத்திரர் என்ற வார்த்தை அது தேவதூதர்களையும், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வருகிறதை மனுஷ குமாரத்திகள், மனுஷ பிறவிகள் என்றுதான் குறிப்பிடுகின்றனர். அதை ஆங்கிலத்திலே வருகின்ற போது யோபு 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரத்துல ஏஞ்சல்ஸ் தேவதூதர்கள் என்றும், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மனுஷ பிறவிகள் என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த விவாதங்கள் அப்படியே நம்ம தொடர்ந்து கொண்டே போகும்போது 4 விதமான விவாதங்கள் வருகின்றன. முதல் வாதம் என்ன என்றால், எபிரேய வார்த்தைகள் ஒன்றாக இருக்கும் பொழுது தேவபுத்திரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தேவதூதர்களே என்று ஒரு வாதத்தை வைக்கின்றனர். சரி, அந்த வாதம் சரி என்றால் அதற்கு வேதாகமத்தில் உள்ள மற்ற புத்தகங்கள், மொத்த 66 புத்தகங்களிலே 2 புத்தகங்கள் இப்படித்தான் சொல்லுகிறது என்று சொன்னால், மீதம் உள்ள புத்தகங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதன் அடிப்படையில நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால், வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு நாளும் தேவன் தூதர்களை குமாரன் என்று சொன்னதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எபிரேய வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் வேதாகமத்தில் உள்ள பிற பகுதிகளிலே அவர் ஒரு நாளும் தேவதூதர்களை குமாரர் என்று சொல்லவில்லை என்ற காரணத்தினாலே அது மனிதர்களை குறிக்கின்றது என்று முதல் வாதத்திற்கு வாதிடுகின்றனர். இப்பொழுது 2ஆம் வாதத்திற்கு வருவோம். இப்போ 2ஆம் வாதத்துல என்ன என்றால்,
ஆபிரகாம் காலத்திலே, லோத்தின் காலத்திலே தேவதூதர்கள் வந்து சாப்பிட்டார்கள், கன்றுக்குட்டியை அடித்து சாப்பிட்டார்கள் என்றும், லோத்துவின் காலத்திலே லோத்துவின் கையை பிடித்து இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, நீ இங்கே இருக்க வேண்டாம் என்று கையை பிடித்து அழைத்து கொண்டு தூதர்கள் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் என்கின்ற வாதத்தின் அடிப்படையில இதை செய்தவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த தூதர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த தூதர்கள் ஏன் பெண்களை திருமணம் செய்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு வாதத்தை வைக்கின்றனர். இது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள். இதற்கு என்ன மற்றொரு குறிப்பினர் பதில் கூறுகிறார்கள் என்று சொன்னால், தூதர்களை குறித்து வேதம் அவர்கள் பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக இருக்கிறார்கள். அப்படி பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக இருக்கிறவர்கள் எப்படி அவர்கள் மனுஷ குமாரத்திகளை பெண் கொண்டு இருக்க முடியும்? எனவே அந்த லோத்தின் காலத்தில் இருந்த தூதர்கள் தான் பாவம் செய்தார்கள் என்கின்ற வாதம் தவறு என்று சொல்லுகிறார்கள். மேலும் தேவன் பூமியை சிருஷ்டிக்கிற பொழுது, மனுஷர்களை சிருஷ்டிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இருவரும், ஆதாம் ஏவாள் இருவரையும் பார்த்து நீங்கள் பலுகி பெறுவீங்கள் என்றுதான் சொன்னாரே தவிர, அந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே தேவதூதர்கள் இருந்த பொழுதும் அவர்களை பார்த்து தேவன் சொல்லவில்லை. எனவே மனுஷர்கள் தான் இந்த பாவத்தை செய்தார்கள் என்று இரண்டாவது வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றனர். அதனை தொடர்ந்து மூன்றாவது வாதத்துக்கும் சில வேத பண்டிதர்களே சில விவாதங்களை கூறுகிறார்கள். என்ன என்றால், சோதோம் மற்றும் தூதர்களை குறித்து, சோதோம் பட்டணத்தினுடைய பாவங்களை குறித்தும் தூதர்கள் பாவங்களை குறித்தும் ஒன்றிணைத்து யூதாவின் புத்தகத்திலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் படித்து பார்த்தால் அங்கு இருவருமே ஆக்கினைக்கு உள்ளாகப்பட்டார்கள். இங்கு என்ன அவர்கள் தொடர்புபடுத்துகிறார்கள்? இருவரும் ஒரு வேசித்தனமான காரியத்தினாலே இந்த பாவம் நிகழ்ந்தது என்று வாதிடுகின்றனர். நன்றாக கவனித்து பாருங்கள். யூதா புத்தகத்திலே அந்த பாவங்களை நாம் வரிசைப்படுத்தி சரியாக படித்தோம் என்றால் இவர்கள் இருவரையும் ஒன்றிணைக்க முடியாது. ஏனென்றால் சோதோம் பட்டணத்தார் அந்த தேவதூதர்கள் அங்கு வருகின்ற பொழுது ஒரு ஓரினை சேர்க்கை செய்யும்படியாக அவர்களை வற்புறுத்தினர். நோவா காலத்தினுடைய பாவங்கள் கலப்பு திருமணம். கலப்பு திருமணம் என்றால் தேவன் சேரக்கூடாத இரண்டு ஜாதிகள் அவர்களோடு கூட இணைந்ததினாலே தேவன் கோபப்பட்டார். ஏன் அங்கு தூதர்கள் யூதா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் சொன்னால், தூதர்கள் தங்களுடைய மேன்மையை, ஆதி மேன்மையை, தேவன் கொடுத்த அந்த ஒரு விதமான பெருமையான காரியங்களை அவர்கள் இழந்தார்கள் என கூறி அந்த புத்தகத்துல அந்த 2 வசனங்களில அனைவரும் அழிக்கப்பட்டனர் என்று ஒற்றுமைப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறதை தவிர இருவரும் ஒரே பாவங்களை செய்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே மூன்றாவது வாதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியாக வேதத்தை படிக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதோடு அவர்கள் நிறுத்தாமல் 4வது வாதத்துக்கும் போகிறார்கள். அப்படி என்றால் ராட்சிதர்கள் பலவான்கள் யாருக்கு பிறந்தார்கள்? அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், இவர்கள் தேவபுத்திரர் மனுஷ குமாரத்திகளோடு தங்களுக்கு பெண் கொண்டு பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். அந்த காலத்திலே ராட்சிதர்கள் இருந்தார்கள் என்று ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு அவர்கள் வாதத்தை மேலும் மேலும் தொடர்கின்றனர். ஆனால் நீங்கள் வேதாகமம் முழுவதும் படித்து பார்த்தால், நோவா காலத்திற்கு பிறகும், அதாவது வெள்ளம் உண்டான பிறகும் அங்கு ராட்சிதர்கள் இந்த பூமியில இருந்திருக்கார்கள். யோசுவாவின் காலத்திலே அவர்கள் தேசத்தை சுற்றி பார்க்கின்ற பொழுது அங்கு ராட்சிதர்கள் காணப்பட்டார்கள். என்னாகமம் அதிகாரத்திலும் ராட்சிதர்கள் இருந்தார்கள். அப்போ இந்த ராட்சிதர்களால் தான் இந்த பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொன்னால், தேவதூதர்களெல்லாம் இந்த பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று நாம் ஒரு கருத்தை கொண்டு வந்தால், இந்த தேவதூதர்கள் அழிக்கப்பட்ட பின்னரும் எப்படி இந்த பூமியில மீண்டும் மீண்டுமாய் ராட்சிதர்கள் இந்த பூமியில வந்தார்கள்?
எனவே இவர்கள் இருவரும் சேர்ந்ததுனால பலவான்களாக தோன்றினார்களே தவிர தேவதூதர்கள் இணைந்ததினால் இந்த பலவான்கள் பிறந்தார்கள் என்ற கருத்து தவறு. மேலும் பெண் தேவதூதர்களுக்கு கொள்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை என்று திருமண காரியத்தை முதற்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்ந்த காலங்களிலே குறிப்பிட்டு இருக்கின்றதுனாலே இவர்கள் தேவதூதர்கள் இல்லை என்றுதான் முடிவாக அவர்கள் அவருடைய வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றனர். சரி, அப்படி என்றால் இதுவரைக்கும் வாத அடிப்படையிலே வந்தனா, அப்போ தேவ பிள்ளைகளை யார் என்றும், தேவகுமாரர்கள் யார் என்றும், தேவ புத்திரர் யார் என்றும் பைபிள் என்ன விளக்கம் தருகிறது என்பதை சில வசனங்களை நாம் பார்ப்போம். யோவான் 1 அதிகாரம் 12 நீங்கள் வாசித்தோம் என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றொரு வேத பகுதி, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கமும் போதாமல் இன்னொரு வேத வசனமும் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என் குமாரன் என்று தேவன் வேதத்திலே குறிப்பிட்டுள்ளார். யாத்திராகமத்துல அந்த வசனம் வருகிறது. தேவ பிள்ளை, குமாரர், புத்திரர்கள் என்பதற்கு வேதத்தில பல்வேறு பகுதிகளிலே அந்த விளக்கத்தை கொடுத்த பின்னரும் மறுபடியும் அந்த தேவகுமாரர்கள் தேவதூதர்கள் என்று சொல்லுவது சரியல்ல, ஏற்புடைய ஒரு விவாதம் அல்ல என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். நம்மளுடைய விசுவாசம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படியே நாம் அந்த வேதத்தை தாண்டி நாம் அதுக்கு போனா மறுபடியும் அப்படி என்றால் ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் வரும் தேவகுமாரர்கள் யார், மனுஷகுமாரத்திகள் யார் என்கின்ற கேள்வி நமக்கு வருகிறது. முடிவாக பல வேத பண்டிதர்களும் மற்ற சபை விசுவாசிகளுடைய பலவிதமான கருத்து என்ன என்றால், சேத்தின் சந்ததிதான் தேவகுமாரர்களாக கருதப்பட்டனர். ஏனென்றால் ஆதியாகமம் 4 அதிகாரத்துல யோனோஸ் புத்திரர் அவர்கள் அந்த சந்ததி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அவருடைய சந்ததியிலே தான் யோனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மெத்துசேலா எவ்வளவோ வருடங்கள் வாழ்ந்தார்கள். பல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். அதே 6 அதிகாரத்தில் மனுஷகுமாரத்திகள் என்று சொல்வது காயின் சந்ததிதான், காயின் பிள்ளைகள் தான் என்று கூறுகின்றனர். ஏன் காயின் சந்ததியை மனுஷகுமாரத்திகள் என்று சொல்லப்படுவதற்கு 4 காரணங்களுக்கு. ஒன்று, அவன் கொலை செய்த பிறகு அவன் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். தேவ நடத்துதல், தேவனுடைய அனுக்கிரகங்கள், ஆலோசனைகள் அற்றவனாக அலைந்து திரிகிறவனாக புறப்பட்டு சென்று விட்டான். 2வது காரணம், அவன் அவ்விதமாக போன பிறகு அவனுடைய சந்ததியில் வந்த லாமேக் என்புகிறவன் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணுகிறான். வேதாகமத்திலே 2 ஸ்திரீகளை அந்த திருமணம் செய்கிற காரியம் இங்கு காயின் சந்ததியில வருகிற ஒரு பாவமா இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் பித்தளை, இரும்பு போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களாக, ஒரு தொழிலாளர்களாக கருதப்படுகிறார்கள். 4வதாக, காயின் சந்ததியினர் ஒரு கொலை செய்கிற மனப்பக்குவம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய சந்ததியிலே 2 திருமணங்கள் மட்டுமல்ல, கொலை செய்கிற அந்த காயினுடைய எண்ணம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆகவே 6 அதிகாரத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் அடிப்படையே தேவகுமாரர் என்பது சேத்தின் சந்ததி என்றும், குமாரத்திகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் காயின் சந்ததியும் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் அப்படி என்றால் தேவன் ஏன் அந்த பூர்வ உலகத்தையும் தண்ணீரினால், வெள்ளத்தினால் அழிக்க வேண்டிய காரணம் என்ன? மீண்டுமாய் தேவன் இந்த அளவுக்கு கோபப்படுவார் என்று சொன்னால் தேவதூதர்களே காரணம் என்று சிலர் எவ்வளவு நம்ம விளக்கம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. அந்த வசனத்தை ஆதியாகமம் 6 அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து சரியாக வாசித்தோம் என்றால், ஒவ்வொரு காரணத்திலும் அவர் மனுஷனோடே என் ஆவி போராடுவதில்லை. அப்போ
தேவதூதன் என்ற வார்த்தையே இல்லை. அதுக்கு அடுத்ததாக மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வருகிறது. அதுக்கு அடுத்ததாக மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. அதற்கு பிறகு நான் மனுஷனை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அழித்து விடுவேன், அவர்கள் இந்த பூமியில இருக்க விடமாட்டேன் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மீண்டுமாய் கருத்தை கூறுகிறார். அது மட்டுமல்ல, மறுபடியுமாய் தேவன் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு கடுமையான வார்த்தை என்ன என்றால் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, மாமிசமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள் என்று மனுஷனை மையமாகவே வைத்து தேவன் கோபப்பட்டார். ஆகவே இந்த பெரும் வெள்ளத்திற்கும் இந்த பெரும் அழிவிற்கும் மனுஷனே பாவம் செய்தான் என்று நாம் அறிந்து, அந்த காலத்தில் வாழ்ந்த இரு பிரிவு மக்கள், சேத்தின் சந்ததியும் காயின் சந்ததியும் செய்த தவறுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவாக இந்த வேத பகுதியை நமக்கு அவசியமா இன்றைய நாளில என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்துல ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன என்றால், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும், என்னை துதிக்கிற ஒரு பிள்ளை சந்ததி இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த திட்டமானது எப்பொழுதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டு போகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் இந்த பூமியை, அந்த பூமியில் உள்ள மக்களை வாழ அனுமதிப்பதில்லை. இந்த தேவ திட்டத்திற்கு எதிராக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே மனுஷர்கள் இருந்ததினாலே தேவன் உலகத்தை அழித்தார். ஏன்? இந்த சந்ததி அப்படியே பெருகி வந்தால் இந்த பூமியில ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை தேடுகிற சந்ததி இல்லாமலேயே போயிருக்கும். உபாகமத்தில் படிக்கின்ற பொழுது, உன் பிள்ளைகளுக்கு நடக்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் அந்த பிரமாணங்களை நீ கற்று தருவாயாக என்று சொன்ன அந்த பிரமாணம் இந்த விதமான கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களே குடும்பங்களிலே காண முடியுமா? புருஷன் ஒரு ஆலயத்துக்கு போவார் என்று சொன்னால் மனைவி இன்னொரு இடத்துக்கு போவார். இன்னொரு தேவ சமூகத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு போகின்ற பொழுது வேத வசனங்களை கற்றுக்கொள்ளாத ஒரு ஜாதி இந்த பூமியிலே உருவாகும் என்பதை தேவன் தடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்பது அர்த்தம் என்ன என்றால், மனுஷகுமாரன் வருகிற பொழுதும் நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னது போல ஒரு பரிசுத்தம் உள்ளதும் விசுவாச பிள்ளைகளும் பரிசுத்தம் இல்லாத மற்றொரு பிரிவினரோடு கூட வாழ்வார்கள் என்று சொன்னார். அவ்விதமாக பழகி பெறுவார்கள் என்று சொன்னார். அது தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னார். மீண்டுமாய் தேவன் வெள்ளத்தினால் அழிக்க மாட்டார், அக்கினியினாலே அழிப்பார் என்கின்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.